திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடுமங்கி ஞாயிறும் திங்களும் தானே ஞாயிறும் மழமையும் தையலுமா இருக்கும் அந்த திருமந்திரத்தில் சொல்லுவார். அப்படின்னா இறைவனே பகலுமா இருக்கார் அப்படின்ட்டு. அப்போது எப்போல்லாம் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ இறைவன் ஒரு அவதாரத்தை எடுப்பார். அப்படி விஷ்ணு பகவான் எடுத்தது 24 அவதாரம். ஆனால் அவதாரம் தான் போற்றத்தக்கது. அதுலேயும் ராம அவதாரம். ஏன் ராம அவதாரம் பெருசாக சொல்கிறாங்கன்னாக்கா, இறைவன் மனிதனாவே வாழ்வார். தன்னை எந்த இடத்துலையும் அவர் இறைவனாக காட்டிக்கவே மாட்டார். மனிதனுடைய சுக துக்கம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வாழ்ந்து காட்டுவார். அது மகாவிஷ்ணு. அது மாதிரி பரமேஸ்வரன் மனிதனா அவதாரம் எடுத்து ஆதிசங்கர். அடுத்தது அதே திரும்ப வந்தது இந்த சங்கர பரம்பரையில் மகாபிரிவம். இவர் தான் நமக்கு நிறைய எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தாரு. பொதுவானாக்கா வேதத்தை மீட்டு கொடுத்த வியாசர். அவர் தான் நெறிப்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் மர வேதெல்லாம் ஃபுல்லாக இங்கே நம்ம தில்லையில் எழுதி வச்சது சிவபெருமானே எழுதி வச்சு கிடைக்க செய்கிறார். அது மாதிரி வேத வியாசர் உருவாக்கி கொடுத்தாரு. அந்த எல்லாத்தையும் நெறிப்படுத்தி கொடுத்தது ஆதிசங்கரர். 6 வகை சமயமாக மீட்டு கொடுப்பார். எல்லாத்தையும் நெறிப்படுத்தி கொடுப்பார். இந்த சமயத்துக்குள்ள ஒரு பெரிய விசேஷம் என்னன்னாக்க, இந்த மதம் அனாதியானது. அனாதினாக்க ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அதாவது ஒரு ஈஸ்வரன் பரமேஸ்வரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றார். அப்போ உட்காந்துருக்கார். அப்போ மாப்பிள்ளையோட அப்பா யார் அம்மா யாருன்னு கேட்பாங்க. சிவபெருமான் அமைதியாக இருப்பார். அதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு தொப்புள் கிடையாது. தொப்புள் இருந்தால் தாய் வழி உறவு. அவர் எப்படி உருவானா இருக்குது. ஆனால் அவரே ஆதியும் அந்தமாக இருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே இருக்குது. அந்த மாதிரி வரும்போது ஈஸ்வரன் மனுஷனாக வரணும் அப்படின்னு வரும்போது காஞ்சி மகாபெரியாவாக அவதாரம் பண்ணார். அவர் சாட்சாத் ஈஸ்வரன். இது நிறைய பேருக்கு அவரை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்கா, அவர் எங்கேயோ உட்காந்துருப்பார். காஞ்சி மடத்தில் சும்மா சாதாரணமாக உட்காந்துருப்பார். ஆனால் எங்கெங்கே என்ன நடக்கும்னு அழகாக சொல்லுவார். அவர்கிட்ட இப்போ அந்த படத்தை பற்றி அக்கா சொன்னதுங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே எங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுருக்கோம்னாக்கா, இது நாங்கள்லாம் ஒன்றும் செய்யலை. உண்மையை சொன்னாக்கா அவரே விரும்பி அந்தந்த இடத்துல உட்காந்துருக்காருக்கு தான். ஸ்ரீமடத்துலேருந்து ஒருத்தருக்கு ஒரு பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறார். அவர் இருக்கிறது காஞ்சிபுரத்தில். கொடுத்து அனுப்புறது இங்கே கும்பகோணம் ஸ்தலத்தில். அப்போது இந்த கொண்டு போகிற சிஷியர் கேட்குறாரு, பெரியவா நான் எப்படி கொண்டு போய் கொடுக்குறதுன்னு. அந்த சொல்கிற அகராரத்துக்கு போ அப்படின்னு. நீ போய் எப்படி கண்டுபிடிப்பா அப்படிங்கிறார். போகிற பெரியவா நாங்கள் போய் கேட்டு விசாரிச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போ. நீ போயிட்டு இருக்கும்போது எந்த வீட்டில் நான் இருக்கணும் அதான் அவர் வீடு இருக்குது. நான் எந்த வீட்டில் இருக்கணும் அதுதான் அவர் வீடு அப்படிங்கிறார். அதுதான் அவர் கிரகம் அப்படிங்கிறார். அதே மாதிரி போகிறார். போகும்போது பார்த்துட்டே போகும்போது ஒரு வீட்டில் மட்டும் பெரிய சாட்சியம் இதாக இருக்கார். அப்போது அங்கே உட்காந்துட்டே தான் எங்கே இருக்குன்னு சொல்கிறார். அதனால தான் இறைவன் அவன் விரும்பினா தான் நம்ம அடைய முடியும். இறைவன் அதுதான் சொல்லுவார், வேண்டத்தக்கதும் அறிவாயினி வேண்ட முழுவதும் அறிவுறுவி வேண்ட மயன்மார்க்கு அறிவு வேண்டி என்னை பண்ணி உண்டா. இறைவா நீ வேண்டனத்தினால தான் நான் உனக்கு தொண்டனா வரங்கிறார். பாடி
கொண்டு போட்டல் பாடி காலனை காலம் போட்டல் பாடி பாடி கொண்ட பாடி மத்தம் பாடி மாட்டியம் பாடி பாடி சித்தம் பலத்தங்கள் செல்வம் பாடி திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.